நரேஷ்குமார், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். சமீபத்தில் தாவேகா மீது தொடர்ந்து இருக்கக்கூடிய நிறைய கருத்து விமர்சனங்கள், செங்கோட்டையனோட வருகைக்கு பிறகு அதற்கு முன்னதாக நடந்தேறிய பெரும் துயரம், அதிலிருந்து மீண்டு காஞ்சிபுரத்தில் ஒரு சந்திப்பை ஏற்பாடு பண்ணி அதை நகர்த்தியதை நம்ம பார்த்தோம். தற்போது புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய அந்த அடுத்த கட்டமான தேர்தல் பரப்புரை அல்லது தொண்டர்கள் சந்திப்பு, எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். இதற்கிடையே செங்கோட்டையன் ஈரோட்டில் மற்றொரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல். அதற்கான அனுமதி போயிட்டுருக்கு அந்த ப்ராசஸ்ஸு. ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இருவருக்கிடையே போட்டி அப்படின்றது சமீபத்தில் கூட முதல் முறையாக, அதாவது தாவேகா சேர்ந்த பிறகு முதல் ட்விட்டை கூட உடனே அவர் எடுத்துட்டார், டெலீட் பண்ணிட்டார், மீண்டும் அதே ட்விட்டை போட்டார் அப்படின்னு ஒரு தகவல். அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கும்போது கூட என்னுடனும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடனும் ஆலோசனை மேற்கொண்டு அல்லது அவர்களுடன் சேர்ந்து தான் அவர் செங்கோட்டையன் அவருடைய வேலைகளை செய்யணும் என்ற ரீதியில் அவருக்கான அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்போதே நிறையா தாவேகா தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் கூட நிறைய விமர்சனங்கள் முன்வைத்து வந்ததை நம்ம பார்க்குறோம். புசி ஆனந்தோட அனுபவம் என்ன, செங்கோட்டையனோட அனுபவம் என்ன, அவர்கிட்ட கேட்டு தான் அவர் பண்ணுமா விஜயோட பரப்புரை, அவருடைய பயண திட்டங்களை வகுக்கும் போது அவர்கிட்ட ஆலோசனை மேற்கொண்டு தான் பண்ணுமா அப்படின்லாம் கூட நம்மள அவரோட ஆதரவாளர்களே அதற்கான கருத்து விமர்சனங்களை பதிவிட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு நிலையில் தான் இப்போ இந்த அறிவிப்பு புதுச்சேரி மற்றும் ஈரோடு. எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க நிறைய? சார், முதல்ல எனக்கு இந்த தலைப்பு பார்த்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி வியப்பாக தான் இருந்தது. அதனால தான் ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு கட்சியில் 2 முக்கியமான தலைவர்கள் அவங்கவுங்க இடங்களில் சில பிரச்சாரங்களுக்கு ஏற்பாடு செய்கிறதே அவங்க 2 பேருக்கும் உள்ள போட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே KNR அவர்கள் திருச்சியில் ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணும்போது, அதே மாதிரி விழுப்புரத்தில் ஐயா பொன்முடி அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாருன்னா அவங்களுக்குள்ள போட்டியாக இருக்கணுமா என்ன? கட்சியை வளர்க்கணும், எல்லோருக்கும் ஒரே இலக்கு. இங்கே போட்டி தாவேகாவுக்கா திமுகவுக்கான்னு தான் போய்கிட்டு இருக்கு. அதை இலக்காக வச்சு வேலை செய்யணுன்றது தான் எல்லா நிர்வாகிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு டாஸ்க். ஸோ 2026 தளபதி விஜய் அவர்களை இங்கே ஆட்சி கட்டளை ஏற்றணும், அதற்கு ஆட்சி அமரணும் அப்படின்னா 234 தொகுதிகள்லையும் நம்ம வேலை செய்யணும். பெரும்பான்மையாக 117 சீட் நம்ம ஜெயிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதை தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்றது தான் எல்லா கட்சியோடைய இலக்கு. ஸோ அதற்காக எல்லா இடங்களையும் வேலை செய்யணும். நீங்கள் சொன்ன மாதிரியே மக்கள் சந்திப்பு தொடர்ந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, அந்த ஷெட்யூல் பண்ணி நடக்க முடியல. ஸோ அடுத்த நிகழ்வுகளுக்கு எந்த மாதிரியாக போகலாம் அப்படின்ற ஒரு முன்னோட்டமாக காஞ்சிபுரத்தில் ஒரு ஈவெண்ட்டை உள்ளரங்கில் நடத்தி நம்ம பார்த்தோம். ஸோ மக்கள் சந்திப்பை நடத்தாமலே அவர் எப்படி தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வரும்போது, இப்படியும் இந்த ஃபார்மேட்லையும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்றத அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அடுத்து இப்போ புதுச்சேரியில் அவங்க போனதுக்கான காரணம், புதுச்சேரியிலையும் இந்த மாதிரியான ஒரு மக்கள் சந்திப்பை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலையும் தனக்கானதை சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத ஒரு கட்சி பார்க்கும். திமுகவும் அதை செய்யுது, அதிமுகவும் செய்யுது. எல்லா கட்சிகளும் அங்கே தனக்கான இருப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்களுடைய மக்கள் சந்திப்பை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதை நடத்துறதுக்கான ஒரு பிளான் ப்ராப்பராக என்ன பர்மிஷன் வாங்கணும் அதை போயிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த வடிவத்தில் நடத்துறது அப்படின்றது தான் இன்றைக்கி புதுச்சேரி குறிவைப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் களம், அங்கே இருக்கக்கூடிய நிலை காரணமா அல்லது பொதுச் செயலாளர் அந்த ஊரை சார்ந்தவர் என்பதால் அங்கே அது மட்டும் இல்லை. இப்போ மக்கள் சந்திப்பை இங்கே நடத்த முடியல, இந்த ஒரு ஃபார்மேட்டில் நடத்தி மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை புதுச்சேரியில் பண்ணாலும் தமிழகத்தில் ஒரு தாக்கம் இருக்க போகுது. புதுச்சேரி அப்படின்றது எங்கேயோ தனியாக இல்லை, தமிழகத்தில் ஒரு அங்கம் மாதிரி தான் அது இயங்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் தமிழர்கள் தான். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்பொழுது அங்கே நடத்தி அதையும் தமிழ்நாட்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அரசியல் ஒரு என்ன சொல்கிறது, ஆதாயத்தை தேடக்கூடிய ஒரு கருத்துக்களை விதைக்கக்கூடிய ஒரு இடமா அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதில் தவறு ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதில் அவருடைய சொந்த இடம் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் இங்கே மாற்றிட்டு வந்துட்டார். ஸோ தமிழ்நாட்டில் தான் அவருக்கு அரசியலும் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆனந்தனாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணுன்றதை நம்ம முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். காஞ்சிபுரத்தில் நடத்தின மாதிரி அடுத்தடுத்து எல்லா இடத்துலையும் நடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான். ஸோ முக்கியமாக டெல்டா மாவட்டங்களில் அவங்களுடைய பரப்புரை தொடங்கி அது போயிட்டு இருக்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, திமுகவுடைய கோட்டை டெல்டா, அந்த இடத்துல திமுக வாக்குகளை குறி வச்சு விஜய் வேலை செய்கிறார் அப்படின்ற விமர்சனங்கள் வந்தது. கொங்குல அதிமுகவுக்கு பலம் அதிகம் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் கோயம்புத்தூரில் முதல்ல ஒரு பூத் கமிட்டி மெம்பர்ஸுடைய மாநாடு நடத்தும் பொழுது அது மிகப்பெரிய எழுச்சியை காட்டுனது. ஒரு ரோட் ஷோ, அது பிளான் பண்ணாமல் அன்பிளான்டாக நேச்சுரல் நடந்த ஒரு ரோட் ஷோ. ஸோ அங்கேருந்து தான் இவருடைய மக்கள் பயணம். இப்போ இந்த 2 பகுதிகளிலுமே இனி ரோட் ஷோவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் கலர். ரோட் ஷோக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தமிழக அரசு இது வரைக்கும் அந்த SOP கூட முழுசாக ஃபார்ம் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டு வரல. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். ஸோ பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு தனிப்பட்ட இடங்களில் ஒரு க்ளோஸ்டு ஒரு ஏரியாவில் நடத்தணும் அப்படின்னும் போது அதற்கான வேலைகளையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதை கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டில் இப்போது செங்கோட்டையன் அண்ணன் தொடங்கி நிற்கிறார் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இப்போ ஏற்கனவே 55 ஆண்டுகளாக ஒரு கட்சியில் பயணித்து அந்த கட்சியின் ஒரு முக்கியமான அங்கமாக மாறி போன
ஒரு நம்பர் 2 பொசிஷன்ல இருந்த ஒரு தலைவர் அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு ஒரு புதிய கட்சியில இன்னைக்கு வந்து இணைச்சிக்கிட்டு செயல்படுறாரு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல அவங்க வந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறதுக்கான நேரம் கால அவகாசம் தேவைப்படும். ஸோ அதை வந்து ஒரு ட்விட்டை வந்து போட்டாரு டெலீட் பண்ணிட்டாருன்றதை வச்சு நம்ம வந்து தீர்மானிக்கணுமா அப்படின்ற கேள்வி முக்கியமாக வைக்கப்பட்டு முதல் ட்வீட்டுங்க நீங்க சொன்ன மாதிரி நீண்ட நெடிய இல்ல, பாரம்பரியம் அவர் ஏதோ என்பது அதிமுகவில் இருக்கிறது என்பது நாடறியும். ஆனா தாவேகாவில் அவர் ஜஸ்ட் பாண்ட் தான். இல்ல அவர் சேர்ந்த உடனே கார்த்திகை தீபம் தொடர்பாக ஒரு ட்வீட் போறாரு, உடனே எடுக்கிறார். ஆனா அதை மீண்டும் பதிவிட்டார். எதற்காக பதிவிட்டார் என்பதற்கு நிறைய கருத்து தொடர்கிறது. சொல்லுவோமே அது நீங்களே சொல்லாம இணையத்துல வரக்கூடிய கருத்துக்களோ இல்ல வந்து அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்களோ இல்ல அப்படி நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு அவரா நினைக்கிறதோ இதெல்லாம் வந்து அவருடைய உரிமை நான் பாக்குறேன். ஏன்னா அவர் என்ன வந்து இதை போட்டா இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட அவர் எடுத்துக்கலாம். மேபி அதை யோசிக்காம போட்டிருக்கலாம். இதற்கு முன்னாடி அவருக்கு இருந்த சில சுதந்திரங்கள் இப்போ புதுசாக வந்த கட்சியில் அவருக்கு வந்து உடனடியாக அவர் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு தயக்கமாக அவருக்கு இருக்கலாம். ஸோ அதனால வந்து அவர் போட்டு ஏன் நீங்க இப்பெல்லாம் போடுறீங்க அதை உடனே எடுங்கன்னு புஷி ஆனந்த் சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்கு. அப்படி தகவல் தானே இருக்கு. அதிகாரப்பூர்வமா அவர் எதுவும் சொன்ன மாதிரியோ இல்ல அவர் பேசியதா நான் தான் பொதுச் செயலாளர் என்ற இடத்தில் வந்து இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதா கூட இப்போ தாவேகா தரப்புல வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அதிகார குவிப்பு இல்லாம அதிகார பகிர்வை கொடுத்து தான் தேர்தலை சந்திக்கணும்ன்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது வந்து அவங்க ஒன்றிய அளவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒன்றியம் எடுத்துட்டீங்கன்னா 20,000 வாக்குகளுக்கு ஒரு ஒன்றியம்ன்றதை பிரிக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா அதிகார பகிர்வை ரொம்ப குறுகிய வாக்காளர்களை சென்றடைஞ்சு அவங்களுடைய தேவைகளை கண்டுபிடிச்சு அதற்கான அரசு திட்டங்களை என்ன கொண்டு வரலாம், நம்ம எப்படி மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணலான்றதை கிரவுண்ட் லெவலில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்காக வந்து ஒரு ஒன்றிய செயலராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கவர் தான் ஒன்றிய செயலராக இருந்தேன், இப்போ எனக்கு ஈக்குவலாக இன்னொரு 4 பேர் வராங்கன்னு அவங்க யோசிக்கல. அவங்க எல்லாருமே அந்த வேலையை பிரிச்சுக்கிட்டு செய்கிறாங்க. அந்த மாதிரி பொதுச் செயலாளர் அவர்களும் அவருடைய வேலையை பிரிச்சுக்கிட்டு செய்கிறார். இத்தனை வருடங்களாக 30 ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்தை, மக்கள் இயக்கத்தை இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகமாக கட்சியாக மாறினதுக்கப்புறம் இது வரைக்கும் ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்தக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வந்து அவர் அதிகார பகிர்வை கொடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். ஏன்னா இன்னைக்கு ஒரே நபரால் எல்லா இடத்துக்கும் சுற்றி வர முடியாது. பாண்டிச்சேரியில் நீங்க பர்மிஷனுக்காக அவர் போய் நிற்கிறார். காஞ்சிபுரம் போன்று வேறு மாவட்டம் இருந்தால் இந்த விமர்சனம் இருக்காது. புதுச்சேரி என்றவுடன் அவர் புஷி ஆனந்த் அவருடைய அது இடமாக பார்க்கப்படுகிறது. ஈரோடு என்றால் இயல்பாக செங்கோட்டையினோட இடமாக பார்க்கப்படுகிறது. அப்போ உடனே இது முடிவதற்குள்ளாகவே ஈரோட்டில் நடைபெற போகிறது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அதற்கிடையில் இந்த நிகழ்வுகள் நடந்தேறி இருக்குது. ஒரே நாள்ல இப்ப வந்து 9ஆம் தேதி இங்க புதுச்சேரியில பிளான் பண்றாங்க, 16ஆம் தேதி அங்க பிளான் பண்றாங்க. ஒரு 1 வீக் டைம் இருக்கு அவங்களுக்கு. அதுவே வந்து ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இன்பிட்வீன்லயே அவங்க சில பிளான்ஸ் எல்லாம் நடத்தலாம். ஏன்னா காஞ்சிபுரத்துல வந்து அவங்க நடத்த போறாங்கன்றது பர்மிஷன் வாங்கி அங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். முன்கூட்டியே எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லாங் பீரியட்ல நம்மளுக்கு வந்து தகவல்லாம் வெளியே வரல. அவங்க நிறைய விஷயங்கள் இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டியா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா மற்ற கட்சிகளையும் வேலை செய்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து 2 பேரை சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதே நம்ம போட்டியாக பார்க்குறோம் அப்படின்னா அப்போ எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா மற்ற கட்சிகளையும் இது நடக்குது. ஏன்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது இங்கே ஒரு இளைஞரணி மாநாடு நடக்கும்போது அந்த பக்கம் வந்து வேற ஒரு நிகழ்ச்சி வந்து பிளான் பண்ணப்படுது. ஸோ இப்படி ஒரு இடத்துலையும் ஒரு தலைவர்களும் தன்னுடைய கட்சியை வந்து முன்னிலைப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுதான் உங்களுடைய முழு உரிமை தான். அது கட்சியை வளர்ப்பதற்கான செயல் திட்டமாக கூட புரிந்து கொள்ளலாம். ஆனால் இது இடையில் இதெல்லாம் நடக்குதுன்ற போது இந்த புள்ளிகளை இணைத்து பார்க்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் உருவாகிறது. அந்த போட்டி அப்படின்றது கருத்து விமர்சனமே உருவாகிறது. இல்ல போட்டி அப்படின்றது கண்டிப்பா இங்க தாவேகாவா திமுகவா அப்படின்ற போட்டிக்காகத்தான் இங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2026 இலக்கை வச்சு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழக முதல்வராக விஜய் அவர்களை உட்கார வைக்கணும் அப்படின்ற ஒரே இலக்கில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல அவங்களுக்குள்ளார எந்த ஒரு போட்டியும் இல்லை. அதிகார பகிர்வை தாவேகா ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் பாக்குறேன். இப்போ நரேஷ், இது நம்ம தலைப்பில் சற்று தள்ளி கூட இந்த விமர்சனம் இருக்கலாம். ஆனால் இது தொடர்பாக வரும்போது நான் உங்ககிட்ட இதற்கான விளக்கத்தை பெற விரும்புகிறேன். அரசியல் மயப்படுத்தப்படவில்லை தாவேகா தொண்டர்கள் அப்படின்னு தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் நம்ம நடந்து வருவதை பார்க்குறோம். இன்றைக்கி கூட தருமபுரியில் ஒரு மதுக்கடை வந்து அகற்ற கோரி நடைபெற்ற போராட்டத்தில் ஒரு காவலரோட கையை பிடிச்சி கடிக்கிறாரு தாவேகாவோட தொண்டர். ரொம்ப மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. ஆனால் இதுவரை கண்டிராத நிகழ்வாக இருக்குது. ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு என்பது நாம் பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் கையை பிடிச்சி கடிக்கிறாரு ஒரு தொண்டர். இல்லை ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது பின்னணியில் நீங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் புதுச்சேரியில் ஆரம்பிக்கிறீங்க, காஞ்சியில் நடத்தியிருக்கிறீர்கள், கரூரில் நடத்தியிருக்கிறீர்கள், இப்போ மீண்டும் ஈரோட்டில் நடைபெற போகுது. ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் குறைந்தபட்சம் அதற்கு முன்னதாக செய்யப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறதா சொல்றதை நீங்க இல்ல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எல்லோரையும் அரசியல் வயப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன சம்பவத்தை வந்து நானும் வந்து செய்திகளில் பார்த்தேன். அது என்ன நடந்தது அங்கே எக்ஸாக்டா என்ன அது வீடியோ அப்படின்றது எனக்கும் வந்து எக்ஸாக்டா புரியல. அது அங்கே நான் இல்லை, அங்கே இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நான் எக்ஸாக்டா சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து அரசியல் இது அரசியல் வயப்படுத்துறது. இல்ல பார்த்தேன், நான் வீடியோ பார்த்தேன், அதான் சொல்றேன். நான் அங்க இருந்து பார்க்கலன்னு நான் சொல்றேன்.
நான் அங்கேருந்து பார்த்தா அங்கே என்ன நடந்திருக்கு, அவர் என்ன முயற்சி பண்ணார், அதை தொடர்ந்து என்ன நடந்தது, அந்த ஃபுல் வீடியோ நான் பார்க்கல. அந்த ஒரு கிளிப்பு தான் மீம்ஸாக வந்துகிட்டு இருந்தது, அதுதான் நானும் பார்த்தேன். இந்த செயல்களால் வந்து அவங்க அரசியல் வயப்படுத்தலை அப்படின்னா, இப்போ முப்புறம் விழா நடந்தது இல்லையா, முப்புறம் விழா முடிஞ்சு போனோடனே வாழைத்தார் பிடிச்சி தொங்குறது, இது அரசியல் வயப்படுத்தினதான்னு கேட்கணும். இங்கே வந்து பெண்களுக்கு ஒரு மாநாடு நடத்தினாங்க, கனிமொழி அவர்கள் மேடையில் இருக்கும்போதே ஒரு பெண் காவலருக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுக்கப்பட்டது. அந்த காவலர் வழக்கு கொடுக்குறாங்க, திரும்ப அவங்க வழக்கை வாபஸ் பெறுறாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் வயப்படுத்தப்பட்ட கூட்டமா அப்படின்னு கேட்க வருது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அரசியல், அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க யார் என்னன்றது தெரியாமல் நம்ம அதை வந்து கட்சிகளோட பொருத்தி பார்க்க முடியாது. ஸோ இந்த விமர்சனங்களையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் இந்த ஒரு செயலை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் நீங்கள் வந்து அரசியல் வயப்படுத்தாத கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே வந்து பிரச்சனை வெடிக்குது. நம்ம சொல்லல இப்படியான விமர்சனங்கள் நான் உங்க மூலமா நான் இப்போ சொல்றேன் சார், இந்த விமர்சனங்கள் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகி இருக்கணும்? அங்கே ஒரு புதுசாக ஒரு மதுவான கூடம் வருது, அந்த கூடத்தால் அக்கம் பக்கத்தினர் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்றளவும் படிப்படியாக மதுக்கடைகள் குறைக்கப்பட வேண்டும் சொல்லக்கூடிய, வாய்மொழியாக சொல்லக்கூடிய இந்த அரசில் புதுசாக திறக்கிறாங்களே அப்படின்ற பிரச்சனையை நம்ம பேசலை. இது எங்கே ட்ரோல் மெட்டீரியலாக போயிடுச்சுன்னா அந்த சம்பவம் கிடைச்சிருச்சு, அதை பெருவாரியாக எடுத்து ஷேர் பண்ணி மற்ற பிரச்சனைகள் வந்து மழுங்கி, அதுதான் ட்ரோல் மெட்டீரியலாக போகுது, அதை தான் ட்ரோல் மெட்டீரியலாக பண்ணுறாங்க. அது போகுது இல்லை, அது பண்ணுறாங்க. ஸோ இங்கே பெய்டு மீடியாஸ் நிறைய இருக்குது, சோஷியல் மீடியாஸில் வந்து அதுக்காகவே பெய்ட் பண்ணி நிறைய நிகழ்வை வந்து நம்ம பைபாஸ் பண்ண முடியாது சார். பைபாஸ் பண்ணல சார், நான் அதான் சொல்றேன், நடக்குது. அதை தானே நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு 500 பேர் அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அந்த மதுக்கடையை அகற்றணும்னு சொல்கிறாங்க. அது பெரிய விஷயமா இல்லை இது பெரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குவாங்கன்னா, ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு ஒரு நாளும் கோடிக்கணக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பேசுறது கூட நிறைய விஷயங்களை ட்ரோல் பண்ணுறாங்க, நம்ம அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா பேச முடியாது. ஸோ எல்லாருமே வந்து இப்போ அந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த ஆர்ப்பாட்டத்தை மடமாற்றம் செய்கிற வேலையை தான் நான் பார்க்குறேன். நல்ல வேலை நீங்கள் அந்த ஏஐன்னு சொல்ல, அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. நல்லது நரேஷ்.